மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். The Gospel according to Saint Matthew chapter 2. முதல் 12 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எடுத்துட்டீங்களா? ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு இருந்து கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடிவர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதியாவில் உள்ள பெத்லெகேமிலே பிறப்பார். அது என்னவென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெகேமே, யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ஹல்லேலூயா! ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான சம்பவம். சாஸ்திரிகள் ஆண்டவராகிய இயேசுவை பார்க்க வந்து அவரை பணிந்து அவருக்கு காணிக்கை கொடுத்ததை நாம் இந்த சம்பவத்தில் வாசிக்கிறோம். இந்த செய்தியை பல முறை நாம் கேட்டிருக்கலாம், இந்த வசனங்களை வாசித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான விதத்திலே ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டபடினாலே நான் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய செய்தியின் தலைப்பு இன்றைக்கு என்னவென்றால், எல்லாம் உடைய கர்த்தருக்கு நீ எதை கொடுக்க போகிறாய்? What do you give to the Lord who has everything? எல்லாம் உடைய கர்த்தருக்கு நீ எதை கொடுக்க போகிறாய்? 3 காரியங்களை சாஸ்திரிகள் இங்கே கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். வெளியரங்கமாக நீங்கள் பார்க்கும் பொழுது 3 காரியங்கள் அங்க பார்க்கிறோம். அப்படிதானே? என்னெல்லாம் கொடுத்தாங்க? பொன்னு, தூப வர்க்கம், வெள்ளை போலம் என்று சொல்லி. ஆனால் அது ஒரு ரெப்ரசன்டேஷன் தான். ஒரு சில காரியங்களுக்கு சிம்பாலிக்கா அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு அவர்கள் கொடுத்த எந்த ஒரு 3 காரியங்கள் இருக்கிறது. அதை நான் இந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததிலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து விரும்புகிறேன். எல்லாம் உடைய நம்முடைய ஆண்டவர் எல்லாம் உடையவர். அதை குறித்து சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு உங்க பொண்ணு தான் அவருக்கு தேவையா? உங்களுடைய வெள்ளை போலம் அவருக்கு தேவையா? ஆண்டவருக்கு நீங்கள் எதை கொடுக்க போறீர்கள்? இந்த சாஸ்திரிகள் சில காரியங்களை பொருளாக கொடுத்தார்கள். ஆனால் அதுக்கு பின்பாக அவர்கள் ஆண்டவருக்கு கொடுத்த இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. அதை தான் இன்றைக்கு நம்மிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய ஆண்டவர் எல்லாம் உடையவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது சில வசனங்களை நான் வேகமாக காண்பிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். எல்லாம் வானங்களும் வானாதி வானங்களும் கர்த்தருடையவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னமாக சங்கீதம் 24:1 வாசிக்கிறோம், பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுடைய குடிகளும் கர்த்தருடையவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் அதன் நிறைவு எல்லாமே, சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், மனுஷர்கள், மலைகள், மேடுகள் எல்லாம் ஆண்டவருக்குரியவைகள். இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் ஆண்டவருக்குரியது. சங்கீதம் 50:12 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, பூமியும் அதன் நிறைவும். நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்ல மாட்டேன், எனக்கு தேவையில்லை, எல்லாம் என்னுடையது, பூமி அதன் நிறைவும் என்னுடையவைகளே என்று ஆண்டவர் சொல்றாரு. யோபு 41:11 வாசித்தீங்கன்னா, யோபு 41:11 அங்கே வேதம் சொல்லுகிறது. யோபு 41:11 அங்கே வாசிக்கிறோம், தனக்கு பதில் கொடுக்கப்படும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம், வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள் என்று ஆண்டவர் அங்கே சொல்றாரு.
ஆகாய் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் பாருங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. வானத்தில் உள்ளது, பூமி என்னுடையது, வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையது என்னும் பவுல் அப்போஸ்தலன் புதிய ஏற்பாட்டில் இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் சுருக்கி அவன் சொல்லும் பொழுது இப்படியாக சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல 1 கொரிந்தியர் 10 பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. பூமியும் அதன் நிறைவும், for the earth is the Lord's and all it contains. இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் கர்த்தருடையது. அவருக்கு போய் நீங்க என்னத்தை கொடுக்க போறீங்க? என்னத்தை பணம் கொடுக்க போறீங்க? என்னத்தை பொருளை கொடுக்க போறீங்க? ஆனால் இந்த சாஸ்திரிகள் கொடுத்த 3 காரியத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல வந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த வருஷத்தின் கடைசியில நாம் வந்திருக்கிறோம். நம்மை ஆராய்ந்து பார்ப்பது முக்கியம். நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவருக்கு நீங்கள் எதை கொடுக்க போகிறீர்கள்? இந்த வருஷ கடைசியில் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற 3 காரியத்தை நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். 3 காரியத்தை நான் பாயிண்ட சொல்லிடுறேன். அந்த 3 காரியத்தை நாம் பிற்பாடு வாசிக்க போகிறோம். முதலாவதாக, these 3 wise men gave the Lord a longing soul. வாஞ்சை உள்ள ஆத்மாவை, கர்த்தரை தேடுகிற ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்கு கொடுத்தார்கள். ஆண்டவரை தேடுகிற ஆர்வம் அவருக்கு இருந்தது. ஆர்வம் உள்ள வாஞ்சை உள்ள ஆத்மாவை கர்த்தருக்கு கொடுத்தார்கள். இரண்டாவதாக, they gave him a listening ear. அவர்கள் செவி கொடுக்கும் காதுகளை கொடுத்தார்கள். ஆண்டவருக்கு செவி சாய்க்கிற காதுகள் அவர்களுக்கு இருந்தது. அந்த காதுகளை கொடுத்தார்கள். மூன்றாவதாக, they gave him a loving heart. நேசிக்கிற இருதயத்தை அவருக்கு கொடுத்தார்கள். இந்த 3 காரியத்தை அடிப்படையில் நான் உங்களோடு பேச போகிறேன். இன்றைக்கு 3ஐயும் கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய பொன்னை அவர் எதிர்பார்க்கவில்லை, உங்களுடைய உடைமைகளை கர்த்தர் எதிர்பார்க்கல. இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அதெல்லாம் தானாகவே நீங்கள் கொடுக்குவதற்கு முன் வருவீர்கள். முதலாவதாக, give him a longing soul. பாருங்க, இந்த சாஸ்திரிகளை குறித்து வேதம் சொல்கிறது. அவர்கள் ஆங்கில வேதாகமத்தில் மேட்சை என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது, வைஸ்மேன் என்று போடப்பட்டிருக்கிறது, தமிழ்ல சாஸ்திரிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஜோசியக்காரர்கள் அல்ல, ஆனால் வான சாஸ்திரிகள். they were not astrologers but they were astronomers. அவர்கள் வான சாஸ்திரிகளாக இருந்தார்கள். இந்த நட்சத்திரங்களை குறித்து அநேக காரியங்களை அவர்கள் கற்று அறிந்தவர்களாக இருந்தார்கள். அறிவியல் சம்பந்தப்பட்ட ஞானமுள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கிழக்கே இருந்து வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், கிழக்கு என்று சொல்லும் பொழுது அது மெசொப்பொட்டேமியா இல்லாவிட்டால் பாபிலோன் தேசத்திலே இருந்து வந்திருக்க கூடும் என்று சொல்கிறார்கள். பாபிலோன் தேசத்திலிருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த நட்சத்திரத்தை குறித்து சில வெளிப்பாடுகள் அவர்களுக்கு இருந்திருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா, பாபிலோன் தேசத்திலே கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் இருந்தார்கள். ஒரு கூட்டத்தார் திரும்பமாக வந்தாலும், எஸ்ரா என்னமாக பலர் என்ன பண்ணாங்க, திரும்பி வந்திருந்தாலும் செருபாபேல் போன்றவர்கள் பலர் அங்கே தான் இருந்தார்கள். அங்கே ஜெபாலயங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அங்க வேதத்தை அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, பரப்பி இருக்கிறார்கள். வேதத்தினுடைய காரியங்கள், தோரா என்னும் மோசையின் ஆகமங்கள் எல்லாவற்றையும் அங்கே பாபிலோன் ஜனங்களும் அறிந்திருந்தார்கள். மாத்திரமல்ல, தானியேல் பாபிலோன்ல தான் இருந்தார். தானியேல் அநேக காரியங்களை மேசியாவை குறித்து, மேசியாவுடைய பிறப்பை குறித்து அநேக காரியங்களை தானியேல் எழுதி வைத்திருக்கிறார். இப்படி தானியேலின் புஸ்தகம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் என்னும் பல காரியத்தை அங்கே பாபிலோன் உள்ள ஜனங்கள் அறிந்திருக்கக்கூடும். ஒரு தீர்க்கதரிசனம் கூட இருக்கிறது. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது என்னாகும் 24:17 ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் என்று என்னாகும் 24:17 வாசிக்கிறோம். ஆகவே மேசியாவை குறித்ததான காரியங்கள், ஒரு நட்சத்திரத்தை குறித்த காரியங்கள், இந்த நட்சத்திரம் வெளிப்படும் பொழுது யாரோ ஒரு முக்கியமான நபர் பிறக்க போகிறார் என்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். ஆகவே வேதம் எங்கே சொல்கிறது, ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை குறித்து அவர்கள் சொல்லும் பொழுது அங்க சொல்றாங்க பாருங்க, 2ஆம் வசனத்துல அவருடைய நட்சத்திரத்தை கண்டு we saw his star அப்படிங்கறாங்க. God's star. இன்னைக்கு நீங்க பல வாட்ஸ்அப்ல நீங்க பார்த்திருப்பீங்க, 800 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்துமஸ் நட்சத்திரம் தோன்றுகிறது அப்படின்னு. அது கிறிஸ்துமஸ் நட்சத்திரத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல. தட் இஸ் a unique phenomenon. அது அவருடைய நட்சத்திரம். இந்த சாஸ்திரிகளை வழிநடத்தி வருவதற்காக கர்த்தர் கொண்டு வந்த ஒரு யூனிக் பினாமினனாக இருக்கிறது. பாருங்க, அதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே எப்படியோ ஆண்டவர் அவருடைய இருதயத்தில் ஒரு காரியத்தை போட்டிருந்தாரு. அதை போட்ட உடனே இந்த ராஜாவை பார்க்கும்படியாக அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒரு லாங்கிங் சோல் என்று ஏன் சொல்றேன்னா, ஒரு வாஞ்சி அவர்களுக்குள்ளாக ஏற்பட்டு விட்டது. இந்த பாருங்க, அவர்கள் சாஸ்திரிகள், அவர்கள் யூதர்கள் கிடையாது, அவர்கள் மற்ற புற இனத்தினராக இருக்கிறார்கள். ஆனாலும் பிறக்க போகிற அதிசய ஒரு குழந்தையை
பார்க்க வேண்டும், அவர் பகை சந்திக்க வேண்டும், அவரை தேட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சி அவர்களுக்குள்ளாக ஏற்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சி உங்களுக்குள்ள இருக்கிறதா? இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கொண்டாடுகிறோம், புது ஆடைகளை உடுத்துகிறோம், ஸ்டார்ஸ் மாட்டுறோம், பல டெக்கரேஷன்லாம் பண்றோம். But do we have a longing soul to see Jesus, to be near Jesus? இயேசுவின் அருகில வர வேண்டும் என்கிற, இயேசுவை காண வேண்டும் என்கிற வாஞ்சை இன்றைக்கு நமக்கு தேவை. இந்த சாஸ்திரிகளுக்கு ஒரு வாஞ்சை ஏற்பட்டது. ஹல்லேலூயா! ஆண்டவரை பார்க்கணும், இந்த ராஜாவை பார்க்கணும், இந்த விசேஷ நபரை நம்ம பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக ஒரு வாஞ்சை ஏற்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இயேசுவை காண வேண்டும். இந்த வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோவான் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்கும்படியாக வந்து அவங்க சொல்றாங்க பாருங்க, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் அப்படிங்கிறாங்க. ஹல்லேலூயா! we want to see Jesus. நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் சம்பவத்தில் அநேகர் இயேசுவை கண்டார்கள். ஆனால் அநேகர் இயேசுவை பார்க்க முடியாமல் போய்விட்டது. அநேகர் இயேசுவை கண்டார்கள். யாரெல்லாம்? மேய்ப்பர்கள் முதலாவதாக இயேசுவை கண்டார்கள். இயேசுவின் பிறப்பின் செய்தி அவர்களுக்கு தான் முதலாவது அறிக்கை வைக்கப்பட்டது. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது லூக்கா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே மேய்ப்பர்கள் இயேசுவை கண்டார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. சிமியோன் வயதான ஒரு நபர், அவர் இயேசுவை காண வேண்டும், இந்த மேசியாவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சி அவருக்குள்ளா இருந்தது. அவர் இயேசுவை கண்டார் என்று 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இங்கே சாஸ்திரிகளை குறித்து வேதம் சொல்கிறது 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர்களும் இயேசுவை கண்டார்கள். ஹல்லேலூயா! காண வேண்டும் என்கிற வாஞ்சை, அவர் அருகில் இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சை கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அன்னைக்கு இயேசுவின் பிறப்பு அநேகருக்கு சொல்லப்பட்டது. நீங்க மேய்ப்பர்கள் போய் அநேகருக்கு சொன்னாங்க. அந்த அண்ணால் கூட பாத்தீங்கன்னா அவரை குறித்து புகழ்ந்து பேசினால் அநேகருக்கு அறிவித்தால் போட்டிருக்குது. நீங்க லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது. ஆனால் யாருக்கெல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாருமே இயேசுவை வந்து பார்க்கல. 5 மைலுக்கு அங்க அந்த பக்கம் இருக்கிற பெத்லஹேம், அதாவது எருசலேமில் இருக்கிற அநேக பிரதான ஆசாரிகள் வந்து பார்க்கல, அநேக மக்கள் வந்து பார்க்கல. ஆனால் இந்த சாஸ்திரிகள் பல மைல்களுக்கு அப்பால் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதங்கள் பிரயாணப்பட்டு வந்தார்கள். அதை கொஞ்சம் பின்னாடி சொல்றேன் பாருங்க. லாங்கிங் சோல், ஆண்டவரை காண வேண்டும், ஆண்டவர் அருகில் போக வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும் என்கிற வாஞ்சை இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது? வேதம் சொல்கிறது உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது நீ அவரை கண்டடைவாய் என்று வேதம் சொல்கிறது. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய் என்று வேதத்தில் நான் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதக்காரன் 42ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன் பாருங்க, நான் எப்பொழுது தேவ சமூகத்துக்கு போவேன், எப்பொழுது ஆண்டவரை சந்திப்பேன் என்கிற வாஞ்சை எத்தனை பேருக்கு இருக்கிறது? லீவு நாள் நல்லா தூங்குறோம், ஆண்டவரை தேடுறதுக்கு நேரம் இல்லை, பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு அதெல்லாம் கடைசியா போயிடுச்சு. இன்னைக்கு முதலாவது தேவன் ஆண்டவரை தேட வேண்டும், ஆலயத்தில் ஆண்டவரை தேட வேண்டும். சங்கீதக்காரன் சொல்றான், 1000 நாட்களை பார்க்கலாம் தேவனுடைய பிரகாரங்கள் தங்கும் ஒரு நாள் நல்லது என்று சொல்கிறான். சங்கீதம் 84:10 வாசிக்கிறோம். ஆலயத்துக்கு வர வேண்டும் என்கிற வாஞ்சை நீங்க எத்தனை பேருக்கு இருக்கிறது? வீட்டிலே என்ன பண்ணலாம், படுத்துக்கிட்டே நமக்கு தான் இப்போ பாஸ்டர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு மொபைல் ஆப் ஒன்று போட்டிருக்கிறாரு, யூடியூப்ல வருது அப்படின்னு. இந்த சபைக்கு வராது விசுவாசி இல்லாம வீட்டில் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்துடணும் சபைக்கு. ஆலயத்துக்கு போக வேண்டும், தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து ஆராதிக்க வேண்டும். சில சரீர பலவீனங்கள் இருந்தால் பரவாயில்லை, ஆனால் நம்முடைய வாழ்க்கைகளை சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்க வேண்டிய காலம் இல்லை. ஆண்டவரை தேடுகிற காலம் இது. ஹல்லேலூயா! ஆண்டவரை முழு இதயத்தோடு தேடுகிற காலத்தில் வந்திருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. ஏசாயா 26:8 அங்கே தீர்க்கதரிசி இப்படியாக சொல்கிறான். ஏசாயா 26:8, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம், உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சியாயிருக்கிறது. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். காலையிலே தேட வேண்டும், இரவிலே தேட வேண்டும், முதலாவது ஆண்டவரை தேட வேண்டும். தேடுகிற ஒரு இருதயம், லாங்கிங் சோல், லாங்கிங் டு பி இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் சமூகத்தில் இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமாக இருக்கிறது. 143ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் 143:6 வேதம் சொல்கிறது, வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உண்மையிலே
தாகமாக இருக்கிறது. 63ஆம் சங்கீதத்திலும் அதே வாசிக்கிறோம். வறண்ட நிலத்திலே போல ஆண்டவரே என்னுடைய ஆத்துமா உம்மை தேடுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாவீது பாருங்க, பல நாட்கள் இந்த எருசலேம் விட்டு தூரமான இடத்துல இருந்தார். சவுலுக்கு தப்பி ஓடிக்கொண்டே இருந்தார். அநேக நாட்கள் வனாந்தரத்தில் இருந்தார், குகையில் இருந்தார். அவருடைய வாஞ்சையெல்லாம், ஐயோ ஐ எம் மிஸ்ஸிங் த டெம்பிள் ஆஃப் காட், ஐ எம் மிஸ்ஸிங் த டெம்பிள் ஆஃப் காட். எருசலேமில் இருக்கிற ஆலயத்துக்கு என்னால் போக முடியவில்லையே, அங்கே நாம் போக வேண்டுமே, ஆண்டவரை தேட வேண்டுமே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்ற பொழுது மகிழ்ச்சியா இருந்தோமே, இப்பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறதே. சொல்லுங்க பார்க்கலாம். கொரோனா நாட்கள்ல நமக்கு நிறைய நேரத்தில் சபைக்கு வர முடியாம சூழ்நிலை போயிருச்சு. அப்ப எத்தனை பேர் சபையை மிஸ் பண்ணீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நிறைய பேர் வீட்டிலே இருந்துட்டாங்க. அப்படியே தோத்திரம் அல்லேலூயா, வீட்டிலே இருந்து ஆராதிப்போம் இல்ல, சபை ஹல்லேலூயா தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா, அந்த வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். தாவீது எப்பொழுது நான் ஆலயத்தில் போய் கர்த்தரை தேடுவேன் என்கிற இருதய துடிப்பு அவனுக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா, நீங்களும் நானும் ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே போக வேண்டும். I want to be near Jesus, I want to seek Jesus, I want to be with Jesus அப்படிங்கிற அந்த வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பாருங்க, longing, desire, not only desire, அவங்களுக்கு அந்த வாஞ்சை இருந்தது. அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே இயேசுவை பார்க்கணும், இந்த யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிற அந்த விசேஷத்தை நபரை பார்க்க வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை இருப்பது மாத்திரமல்ல, அதை பார்ப்பதற்கான கிரயத்தையும் அவர்கள் செலுத்தினார்கள். நிறைய பேருக்கு இந்த வாஞ்சை இருக்கும், ஆனா அந்த வாஞ்சை கூட ஒரு டிவோஷன் இருக்காது, அர்ப்பணம் இருக்காது. எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும்னு ஒரு விருப்பம் இருக்கும், ஆனா ஒரு அர்ப்பணம் இருக்காது. அர்ப்பணம் சில டிசிப்ளின் நம்மகிட்ட இருக்காது. பாருங்க, நான் சொன்ன 4 மாதங்கள் பயணம். அது நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க எஸ்ரா பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு வரும்பொழுது வேதம் சொல்கிறது 4 மாதம் பிடித்தது என்று சொல்லி எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்கள்ல வேணா கொஞ்சம் வேகமா வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனால் ரோம நாட்களிலே ரோடு வசதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட என்று பார்க்கிறோம். ஆனால் எப்படி என்று தெரியவில்லை. ஆனால் அதிகபட்சமாக 4 மாதங்களாவது இவர்களுக்கு ஆயிருக்க வேண்டும். மாத்திரமல்ல, they were traveling across deserts, mountains, streams and rough roads on camels. பாருங்க, 4 மாதங்கள் வனாந்தரங்கள், மலைகள், நீரூற்றுகள், கரடுமுரடான ரோடுகள், இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் இயேசுவை பார்க்கறதுக்காக வராங்க. ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சரியா 7 மணிக்கு நம்ம சர்ச்சுக்கு வர்றதுக்கு முடிய மாட்டேங்குது. ஆனா 4 மாதங்கள் பிரயாசப்பட்டு, அப்ப எவ்வளவு அவங்க ஆயத்தமாயிருப்பாங்க பாருங்க. தண்ணீர், இன்னைக்கு விவசாயிகள்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க. பல மாதங்களுக்கான சாப்பாடு என்ன பண்ணிட்டு வந்துட்டாங்களா, எடுத்துட்டு டிராக்டரே தங்கி போராடி கொண்டிருக்கிறார்களா. பாருங்க, இவங்க எவ்வளவு ஆயத்தப்பட்டிருப்பாங்க, நம்ம போய் சேர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆயத்தப்பட்டு பல கிரயத்தை செலுத்தி அர்ப்பணத்தோடு கூட அவர்கள் வந்திருக்கிறார்கள். பாருங்க, தேவனை தேட வேண்டும் என்பது லேசான காரியம் இல்லை. பிசாசு விட மாட்டான். அதுக்கு அர்ப்பணம் வேண்டும். ஹல்லேலூயா. Along with the desire, we need to have a devotion also, a dedication also. Without dedication, your desires cannot be fulfilled. உங்க வாழ்க்கையில அந்த டிவோஷன், the dedication இல்லாதபடிக்கு பல வாஞ்சைகள் இருக்கலாம். நான் இவ்வளவு தினம் வேதத்தை வாசிப்பேன். புது வருஷத்துல நீங்க போகும்போது நீங்க ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும், அதற்கு அர்ப்பணம் வேணும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் மேலோட்டமாக வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அர்ப்பணம். இந்த சாஸ்திரிகள் வாழ்க்கையில காணப்படுகிற அர்ப்பணத்தை பாருங்க. 4 மாதங்கள் பிரயாணம், எவ்வளவு ஆயத்தம் அதுக்கு தேவைப்பட்டிருக்கிறோம். கரடு முரடான பாதைகள் எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் அங்கே வருகிறார்கள். They were willing to pay the price, meet any condition and endure any hardship to see the Lord Jesus Christ. இயேசுவை பார்ப்பதற்காக அவர்கள் அங்க வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல அவர்கள் 2ஆம் வசனத்துல வந்த பார்க்கும்போது எருசலேமுக்கு வந்துட்டாங்க. முதல் வசனத்துல எருசலேமுக்கு வந்துட்டாங்கன்னு போட்டிருக்கு. எருசலேமுக்கு வந்த உடனே அவங்க நினைச்சாங்க ஆலயத்துல தான் ராஜா இருப்பாரு, அரண்மனையில இருப்பாருன்னு சொல்லி அங்க போறாங்க. அங்கே போன உடனே அங்க ஏரோது தான் உட்கார்ந்துருக்கிறாரு. ஏரோதுக்கு இப்படி சொன்னோடனே அதிர்ச்சி, எனக்கு போட்டி யாராப்பா அப்படின்னு அவனுக்கு ஒரு கலக்கம் ஏற்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். கலங்கினார்கள் என்று போட்டிருக்கு. நீங்க அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஏரோது விசாரிக்கிறார், எங்க பிறப்பார்னு சொல்லி விசாரிச்ச பொழுது அவர்கள் பெத்லஹேமிலே பிறப்பார் என்று சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையிலே மிக 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வசனங்களை அவர்கள் தேடி கண்டுபிடித்து அவர்கள் சொல்லும் பொழுது அங்கே எருசலேமுக்கு வந்தவர்கள் அங்கே செட்டில் ஆகல. இன்னும் தூரம் போகணும்னு சொன்ன, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னு அவர்கள் they pushed forward. அவங்க என்ன பண்ணாங்க, they were pushing on in the journey. அவர்கள் தொடர்ந்து அவர்கள் என்ன பண்ணாங்க, பிரயாணப்பட்டு
அவர்கள் அந்த இடத்துல வந்த வரைக்கும் வந்தோடனே மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்த உடனே அந்த நட்சத்திரம் அவர்களை அங்கே வரைக்கும் நடத்தி சென்றது. அதை பார்த்த உடனே அவர்கள் மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். பாருங்க, இயேசுவை பார்ப்பதற்கு அவர்களுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது, ஒரு அர்ப்பணமும் இருந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை காண வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வாஞ்சை தேவை. we need to have a desire and also a devotion and dedication. அந்த காரியம் இல்லாதபடிக்கு நீங்கள் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டு ஏதோ வேதத்தை மேலோட்டமாக படிக்கிறதுனால ஆண்டவரை நீங்கள் காண முடியாது. காண வேண்டும், அவர் அருகில் வர வேண்டும், அவர்களோடு எனக்கு ஒரு சந்திப்பு ஏற்பட வேண்டும் என்கிற வாஞ்சை, லாங்கிங் சோல். இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, உன்னுடைய இருதயம் ஒரு வாஞ்சை உள்ள இருதயமாக இருக்கிறதா? என்னை தேடுகிற இருதயமாக இருக்கிறதா? என்ன வந்தாலும் என்னோடு இருக்க வேண்டும் என்கிற அந்த வாஞ்சியும் துடிப்பும் உடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? சங்கீதக்காரனாகிய தாவீதை போல வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா மேல் தாகமாக இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட அர்ப்பணத்தை இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். longing soul. So these three wise men gave Jesus a longing soul. ஒரு வாஞ்சை உள்ள தேடுகிற ஆத்துமாவை ஆண்டவருக்கு கொடுத்தார்கள். இரண்டாவதாக நீங்க அங்க பார்க்கும் பொழுது அவர்கள் வாஞ்சை உள்ள ஆத்துமாவை மாத்திரமல்ல, செவி கொடுக்கும் காதுகளையும் கொடுத்தார்கள். செவி கொடுக்கும் காதுகள், அவருடைய காதுகள் தேவனுடைய வழிநடத்துதலுக்கு இசைந்ததாக இருந்தது. தேவ சத்தத்தை கேட்கிற காதுகளாக இருந்தது. They not only listen to the voice of God, they also obey the voice of God. அவர்கள் தேவ சத்தத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, நீங்க பாருங்க, அவர்களுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன், ஆவியானவர் அவருடைய உள்ளத்துல பேசுறார். அவருடைய நட்சத்திரம் என்று சொல்கிறார்கள். ஒரு நட்சத்திரத்தை பார்த்த உடனே அவர்களுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் உண்டாகுது. இயேசு எங்கேயோ பிறந்திருக்கிறாரு, மேசியா பிறந்திருக்கிறாரு, ராஜா பிறந்திருக்கிறாரு அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு தூண்டுதல் உண்டாகிறது. அந்த உண்டாவுடனே அவர்கள் அந்த சத்தத்தை, அந்த வாய்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படி நான் சொல்ல விரும்புகிறேன். the voice of the spirit, அந்த ஆவியானுடைய சத்தம் அவர்களுக்குள்ளாக வெளிப்படுகிறது. அதை பார்த்த உடனே அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள், கேட்கிறார்கள். பாருங்க, இந்த சாஸ்திரிகள் they were sensitive to the voice of the spirit. இந்த சாஸ்திரிகள் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கான அந்த சென்சிட்டிவ் இயர்ஸ் உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, காது, நமக்கு எல்லாரும் காது இருக்கு, அப்படிதானே? எத்தனை பேர் காது இருக்குது? ஆனா கேட்கிற காது இருக்குதா, இல்ல சும்மா டம்மியான காது இருக்குதா? நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய செய்தியில கடைசி 7 சபைக்கு சொல்ற பாருங்க, என்ன சொல்றாரு? கேட்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காது இருக்குது, ஆனா கேட்க தகுந்த காது இல்ல நிறைய பேருக்கு. ஆண்டவர் பேசுறாரு, கேட்கிறதுக்கான வாஞ்சை இல்ல. நீங்க பாருங்க, 7 சபைக்கும் அந்த வசனம் இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அங்க போடுப்பா. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கேட்கிறதுக்கு காதுள்ளவன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். பாருங்க, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 11ஆம் வசனத்துல, 17ஆம் வசனத்துல, 29ஆம் வசனத்துல, 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 13ஆம் வசனம், 22ஆம் வசனம், ஒவ்வொரு சபைக்குமே ஆண்டவர் சொல்றாரு, நான் பேசிட்டு தான் இருக்கிறேன், நீ காது இருந்தா கேளு அப்படிங்கிறார். என்னது? நிறைய பேர் காது கொடுக்கிறது இல்லை. ஆனால் இந்த சாஸ்திரிகள் ஆண்டவருக்கு காதை கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. காதை கொடுத்தார்கள். காது கொடுக்கணும். பாருங்க, ஆண்டவர் பேசிட்டே தான் இருக்கிறார். நீங்க பாருங்க, ரேடியோல அந்த வந்துகிட்டே தான் இருக்கு செய்தி. ஆனா அந்த ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணும்? நம்ம கரெக்டான பண்ணும், டியூன் பண்ண வேண்டும். டியூன் பண்ண வேணும். நம்முடைய காதுகளும் நம்முடைய இருதயமும் ஹெவன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் ஆயிருக்கணும். பரலோகம் பேசிக்கிட்டே தான் இருக்குது, உங்களோட பேசுது, தனிப்பட்ட வயசுல பேசுது, குடும்பத்தோட பேசுது, ஆனா டியூன் பண்ண இல்ல. We must keep our hearts and ears tuned to heaven's frequency. பாருங்க, டியூன் பண்ணிருக்கீங்களா? என்னதெல்லாமோ கேட்கிற சத்தத்தை இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் காதுகள் தேவ சத்தத்தை கேட்க அது டியூன் பண்ணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய காதுகள் தேவ சத்தத்தை கேட்கிற காதுகளாக இருந்தன. இங்க பாருங்க, பக்கத்துல நான் சொன்ன எருசலேம்ல சாஸ்திரிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வசனம் எல்லாம் தெரியும், ஆனா அந்த வசனத்தை கேட்பதற்கான காதுகள் அவர்களுக்கு இல்லை. ஆனா எங்கேயோ பாபிலோன்ல இருந்த இந்த சாஸ்திரிகள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு புறப்பட்டு வராங்க. பைபிள் இருந்தா மாத்திரம் நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாதுங்க. அந்த லிசனிங் இயரை ஆண்டவருக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய காதுகள்
ஆண்டவரை விருத்த சேதனம் பண்ணப்பட்ட காதுகளாக, என்னுடைய காதுகள் தேவ சத்தம் கேட்கிற காதுகளாக மாறட்டுன்னு ஒப்பு கொடுக்கணும். ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பேச ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனால் உங்களுடைய காதுகள் ஆண்டவர் பக்கமாக திருப்பப்பட வேண்டும். இந்த காதுகள் ஆண்டவருக்காக கொடுக்கப்பட வேண்டும். லிசனிங் இயர்ஸ். பாருங்க, அங்கே சாஸ்திரிகள் கேட்கிறார்கள், ஆனால் அங்கே ஏரோது ராஜாவுக்கு தேவ சத்தம் கேட்கவில்லை, பிரதான ஆசாரியனுக்கு தேவ சத்தம் கேட்கவில்லை. அவங்க எல்லாரும் அங்கே ஆலயத்தின் அருகில் இருக்கிறார்கள். வேத வஸ்திரத்தை கையில் ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். பிரதான ஆசாரியர்கள் வேத பாடல் போடலாம். பைபிள் இருந்தால் மாத்திரம் போதாது. எல்லா கையிலும் பைபிள் வச்சிருக்கீங்க, ஆனா பைபிளை திறந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியர் வேத பாரகன் போட்டிருக்காங்க பாருங்க, 2ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கா. பிரதான ஆசாரியர் என்ன போட்டிருக்குது? வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து, வேத பாரகர் தான், பைபிள் கையில வச்சிருக்காங்க தான், ஆனா அவங்க சத்தத்தை கேட்க முடியல. காரணம், அவங்க கேட்கிற காதுகளை ஆண்டவருக்கு கொடுக்கல. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த வருஷ கடைசியில் இந்த சாஸ்திரிகள் மூலமாக பேசுற அடுத்த காரியம், உடைய காதுகள் தேவ சத்தம் கேட்கிற காதுகளாக இருக்க வேண்டும். முறையில் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஏரோதை குறித்து வேதம் சொல்லுகிறது, பயங்கரமான கொடுமையான ஒரு ஆளு. நீங்க அங்க பாத்தீங்கன்னா மேலோட்டமா சொல்றான், நீ எங்க இயேசுவை கண்டுபிடிச்சா வந்து சொல்லுங்க, நானும் போய் பணிந்து கொள்றேன். நீ ஆனா உண்மையான பணிந்து கொள்ற என்ன அவனுக்கு என்ன இருந்துச்சு? காலி பண்ணிடணும். நீங்க பாருங்க, இந்த இந்த சாஸ்திரிகள் ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து இயேசுவை பார்க்க வராங்க. நீங்க பாத்தீங்கன்னா பல மைல்கள் பிரயாணப்பட்டு வராங்க. இயேசுவுக்கு கிட்டத்தட்ட 2 வயது ஆகிவிட்டது. இப்போ அங்க இருக்கும்போது அந்த பல ஆட்கள் கழித்தான பண்றாங்க. முதலாவது இயேசுவை பார்க்க வந்தது மேய்ப்பர்கள். அதுக்கு பிற்பாடு சிலர் வராங்க. நீங்க சிமியோன், அன்னாள் போன்றவர்கள பார்க்கிறோம். அப்புறம் சாஸ்திரிகள் பல ஆட்களுக்கு பிறகு அவங்க வந்து பார்க்கறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அது வரைக்கும் அங்கே செய்திகள் சொல்லப்பட்டாலும் இந்த ஆண்டவராய் இயேசுவை பார்க்கணும் ஒரு பரபரப்பு எல்லாம் கிடையாது. இன்னைக்கு பாருங்க, சில குழந்தை பிறந்தா பரபரப்பு. இன்னைக்கு கிரிக்கெட் வீரர் கோலி, அவருக்கு குழந்தை பிறக்க போதான், இடது உலகமே என்னது, அவர் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு. ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி ஒரு பரபரப்பான செய்தியாக இன்றைக்கு ஒரு இல்லை. தெரிந்தவர்கள் கூட அது முக்கியத்துவம் கொடுக்கவில்லை சரியாக. ஆனால் ஒரு சிலர் அதை புரிந்து கொண்டவர்கள் அதன் முக்கியத்துவத்தை பிறந்து கொள்ளவர். அவர் ராஜாவாக இரட்சகராக பிறந்திருக்கிறார், அவர்தான் உலக இரட்சகர் என்பதை அறிந்தவர்கள் மாத்திரமே அதை கொண்டாட சரியாக முடிந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் நானும் இயேசுவின் பிறப்பின் நோக்கத்தை அறிந்திருக்க வேண்டும். இயேசு சிறப்பானவர், இந்த உலகத்தின் ஜனங்களைப் போல அல்ல, இந்த உலகத்திலே இதுவரைக்கும் பிறந்த குழந்தைகளைப் போல அல்ல. இயேசு விசேஷமானவர், அவருடைய நாமம் விசேஷமானது, அவர் பிறப்பு விசேஷமானது. இந்த உலகத்தில் யாரும் பிறக்காத வண்ணத்தில் அவர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். யாரும் செய்ய முடியாத காரியத்தை செய்து முடிக்க முடியாது இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். இந்த பாருங்க, ஏரோதை குறித்து சொல்லிட்டு இருந்தேன்ல, இயேசு பிறந்தவனா அவனுக்கு ரொம்ப கலக்கம் உண்டாயிருச்சு. பாருங்க, அவனுடைய அந்த பதவிக்கு போட்டியை யார் இருந்தாலும் காலி பண்ணிடுவான். இயேசுவை காலி பண்றதுக்கா 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் காலி பண்றதுக்கு அவன் முயற்சி எடுத்து செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். மாத்திரமல்ல, சொந்த குடும்பத்தார கூட பாருங்க, அவருடைய மனைவியுடைய சகோதரர் ஒரு ஆசாரியராக இருந்தாராம். அவரை யோர்தான் நதியில முக்கிய கொலை பண்ணிட்டானா. ஆளை வச்சு யோர்தான் நதியில அடக்காரனில போய் அவனும் கண்ணீர் வடிச்சான். ஐயோ, சகோதரர் மனைவியுடைய சகோதரர் இறந்து போயிட்டானு முதல்ல கண்ணீரா வடிச்சானா. மாத்திரமல்ல, அவருடைய மனைவியை கொலை செய்திருக்கிறான். பல மனைவிகள் உண்டு, மனைவியை கொலை செய்திருக்கிறான். பிள்ளைகள் 2 பையன்களை கொலை செய்திருக்கிறான். அவனுக்கு போட்டியை யார் வந்தாலும் காலி. அதான் ஒரு சீசர், ஒரு ராயர் சொல்றாரு இப்படி, ரோம பேரரசர் என்ன சொல்றாருன்னா, ஏரோது வீட்டுல நான் பன்னிக்குட்டியா இருக்க கூட நான் ரெடி, அவன் பிள்ளையா இருக்க ரெடி இல்லை அப்படிங்கிறாரு. பன்னிக்குட்டி கூட விசேஷமா பாதுகாப்பு கொடுமா, பிள்ளையா பிறந்தா பாதுகாப்பே இல்லை, என்னைக்கு கொலை பண்ணுவானே தெரியாது அப்படின்னு சொல்ற. அவ்வளவு முரட்டான ஆளா இருக்கிறாருன்னு பாக்குறோம். சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட சொல்ற காரியம் செவி கொடுக்கிற காதுகள். நீங்க பல வசனங்கள் இருக்கிற வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஒரு பகுதியை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். தானியேல் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் செவி கொடுக்காமல் போனோம் என்று அவர் சொல்றதை பார்க்கிறோம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுங்க. சில வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். 9:6 அவர் சொல்கிறார், உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமல் போனோம். We did not listen to the voice of the prophets, Lord. அங்கே 9ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்து அவருடைய நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு
செவி கொடாமல் போனோம். 11ஆம் வசனத்தை பாருங்க. இஸ்ரவேல் எல்லாரும் உமது நியாயப்பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். 14ஆம் வசனத்தை பாருங்க. 14ஆம் வசனத்துல நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோம். நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோம். எத்தனை முறை ஆண்டவர் பேசினார், எத்தனை தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், எத்தனை விதத்திலே ஆண்டவர் பேசினார். நாங்கள் இப்போ இருக்கிற நிலைமைக்கு காரணம் தானியேல் அங்கே ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் செவி கொடாமல் போனோம். We did not give you a listening ear, Lord. We did not pay heed to your voice. உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை ஆண்டவரே என்று சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இந்த வருஷத்தின் கடைசி வாரங்களில் வந்திருக்கிற நாம், ஆண்டவரே உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை. இந்த சாஸ்திரிகள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார்கள். They were willing to obey the voice of the Spirit, the prompting of the Spirit. பரிசுத்த ஆவியாருடைய உந்துதலுக்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். சங்கீதம் 106:25 அங்கே சரித்திர சங்கீதம், அது 106ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்திலே சுருக்கமாக ஒரு காரியம் அங்கே போடப்பட்டிருக்கிறது. 106:25 வாசிங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் என்ன பண்ணாங்களா? முறுமுறுத்தாங்க. இவங்களே பேசிட்டு இருந்தாங்க முறுமுறுத்துக்கிட்டு. ஆண்டவர் சொல்றதை கேட்கல. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்கள் முறுமுறுத்தார்கள் என்று இஸ்ரவேல் சரித்திரத்தை சொல்லும் பொழுது அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார். இன்னும் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 29-30, எரேமியா 29-19, எரேமியா 32-23 இந்த வசனங்கள்லாம் வாசித்து பாருங்க. இங்க வேதம் என்ன சொல்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுக்கவில்லை, செவி கொடுக்கவில்லை. இன்னைக்கு ஆண்டவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒன்று, செவி கொடுக்கிற காதுகள். செவி கொடுக்கிற காதுகள். எதுக்கெல்லாமோ செவி கொடுக்கிறீங்க, என்னெல்லாமோ கேட்குறீங்க, ரேடியோலையும் டிவிலையும் மொபைல்லையும் என்னெல்லாமோ கேட்குறீங்க. ஆர் யூ லிசனிங் டு த வாய்ஸ் ஆஃப் காட்? அந்த கடைசி வசனத்தில் வாசித்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அங்கே போடப்பட்டிருக்கிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்போ இயேசுவை பார்த்துட்டாங்க, எல்லாம் கொடுத்துட்டாங்க. பின்பு 12ஆம் வசனத்தில் அவர்கள் ஏரோது இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம், போ அப்படின்னு சொல்லுகிற சத்தத்தையும் கேட்டார்கள், போகாதே என்கிற சத்தத்தையும் அவர்கள் கேட்டார்கள். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். போங்கப்பா போய் பாரு அப்படிங்கிற சத்தமும் உள்ளத்தில் அவர்களுக்கு துணித்தது, போகாதே என்கிற சத்தமும் துணித்தது. நீ நிறைய பேருக்கு போங்கிற சத்தம் துணிக்குது நிறைய இடத்துல. போ போ கோ கோ, போவாத, இதை செய்யாத, இந்த காரியத்தில் மாட்டிக்காத, இந்த ஆளை திருமணம் பண்ணாத, இந்த இடத்துக்கு போவாத அப்படிங்கிற சத்தமும் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். பாருங்க, திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு, they were warned by God in the dreams. பாருங்க, எச்சரிக்கப்படுறாங்க. ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பி மாத்திரம் போயிருந்தாங்கன்னா உயிருக்கு ஆபத்தா இருந்திருக்கும், அவங்களையும் சேர்த்து காலி பண்ணியிருப்பான். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு என்னை தேடி வந்த இயேசுவை பார்க்க வந்த இவர்களுடைய ஆத்மா எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டது, அவர்கள் உயிர் காப்பாற்றப்பட வேண்டும், அவர்கள் சரியான பாதையில் போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். கர்த்தர் ஏன் எச்சரிக்கிறார் என்று சொன்னால், உங்களை காப்பாற்றுவதற்காக, நீங்கள் தவறான வழியிலே போய் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் நம்ம எச்சரிக்கிறார். அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்க வேண்டும். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு எப்படி பேசுறாரு? இவர்களுக்கு உள்ளத்துல இதயத்துல பேசினார், நட்சத்திரத்தின் மூலமாக இதயத்துல பேசியிருக்கிறாரு, சொப்பனத்தின் மூலமாக பேசியிருக்கிறார். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் பிரைமரிலி வேத வசனத்தின் மூலமாக தான் பேசுறாரு. என்கிட்ட சொப்பனத்தின் மூலமா பேசினாரு அப்படிலாம் இன்னைக்கு வந்து ஏதாவது எனக்கு முடக்காக பேசக்கூடாது. வசனத்துக்கு மாற ஆண்டவர் என்னைக்குமே பேச மாட்டார். ஹல்லேலூயா. God primarily speaks today through his scriptures. தம்முடைய வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். நீங்க வசனத்தை எடுத்து வாசிக்கணும், வசனத்தை கேட்க அந்த வாஞ்சி நமக்கு உண்டாக வேண்டும். சங்கீதக்காரனை போல ஜெபிக்க 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் ஜெபிக்கிறார். உம்முடைய வேத வசனத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே. நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, நீ வலது பக்கமாய் சாயும் போதும் இடது பக்கமாய் சாயும் போதும் வழி இதுவே என்கிற சத்தத்தை நீ கேட்பாய் என்கிற வார்த்தையை அங்கே நீ கேட்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர். பாருங்க, அவர்கள் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு. அதில் இன்னொரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் பேசினார்னா நம்ம வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. அங்கே ரூட் மாறுது அவங்களுக்கு. உங்க வாழ்க்கையில ரூட்டை மாத்துற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டீங்கன்னா நீங்க போகிற ரூட்லயே போக மாட்டீங்க, நல்ல ரூட்டுக்கு கர்த்தர் மாத்துவார். ஹல்லேலூயா. புது வழி ஆண்டவர் உங்களுக்காக திறப்பார். ஆண்டவர் புதிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார்.
God's word changes our lives and God's word changes our roots also. ஆண்டவர் நம்முடைய பாதைகளை மாற்றி அமைக்கிறார், சரியான பாதையில் நம்மை நடத்துகிறார், புதிய வழியை கர்த்தர் நமக்கு காட்டுகிறார். நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது அவங்க ஆண்டவர் கொடுத்தது என்ன? வாஞ்சை உள்ள, தவனம் உள்ள, கர்த்தரை தேடுகிற ஆத்துமா. கர்த்தரை தேடுகிற ஆத்துமா. not only desire but also devotion. அவங்களுக்கு அந்த வாஞ்சை மாத்திரம் இருக்கல, அந்த வாஞ்சை நிறைவேறுவதற்கான அர்ப்பணமும் அவங்களுக்கு இருந்துச்சு. ஏதோ ஒரு மாதமோ 10 நாளோ தேடிட்டு ஐயோ போப்பா இதுக்கு மேல போக முடியாதுன்னு அவங்க திரும்பி போயிடல. அவங்க இயேசுவை பார்க்கிற வரைக்கும் ஏரோவிட்ட போனாங்க. அங்கேயே அவர்கள் இயேசு இல்லைன்னா வழி இன்னும் போக வேண்டி இருந்துச்சு. அங்க இயேசுவை காண்ற வரைக்கும் they did not stop at all. அவங்க நிறுத்திடல, போயிட்டே இருந்தாங்க. பாருங்க, அதான் அர்ப்பணம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவிடத்துல பதிலை பெற வரைக்கும், இயேசுவை காண்ற வரைக்கும், இயேசுவோடு எனக்கு ஒரு சந்திப்பு உண்டாகிற வரைக்கும் நான் விட்ட மாட்டேன் ஆண்டவரை தேடுறத. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் இந்த சாஸ்திரியுடைய அந்த தவனம் உள்ள, வாஞ்சை உள்ள, கர்த்தரை தேடுகிற அந்த இருதயம், அந்த ஆத்மா. இல்லாவிட்டால் அந்த அர்ப்பணத்தை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக தேவ சத்தம் கேட்கிற காதுகள். தேவ சத்தம் கேட்கிற காதுகள், லிசனிங் இயர்ஸ். மூன்றாவதாக அவர்களுக்கு ஆண்டவருக்கு கொடுத்தது, இப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு வந்துட்டு மூணாவதாக அவங்க ஆண்டவர் கொடுத்தது, they gave the Lord a loving heart. இருதயம், நேசிக்கிற இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்தார்கள். This love was not a sentimental love or a superficial love, but a supernatural love evidenced by what they did to the Lord. பாருங்க, இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அன்பு. பல மைல்கள் கடந்து வந்து ஆண்டவரை பார்க்க வந்திருக்காங்க. அதுவே பெரிய என்னது, ஒரு பெரிய காரியம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவருக்கு 2 காரியம் அவங்க செஞ்சாங்க. 2 காரியம் செஞ்சாங்க. நேசிக்கிற இருதயம் 2 காரியத்தை ஆண்டவருக்கு குறைந்தபட்சம் செய்யும். ஒன்று, கர்த்தரை ஆராதிக்கும். ஹல்லேலூயா. யார் நேசிக்கிறாங்களோ, a loving heart gives him the worship. A loving heart to give him our worship. ஆண்டவரை worship பண்ணாங்கன்னு போட்டிருக்குது. நீங்க தமிழ்ல வந்து பணிந்து கொண்டார்கள்னு போட்டிருக்குது. ஆனால் அந்த இடத்துல ஆங்கிலத்திலே worshipped, பணிந்து கொண்டார்கள், சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்களாம். ஹல்லேலூயா. அத நம்ம பாடுறோம் அப்படிதானே. ஓ கம் ஆல் ஈ ஃபெய்த்ஃபுல் அப்படிங்கிற பாடல். பக்தரே வாரும் ஆசை ஆவலோடு சொல்லி சாஷ்டாங்கம் செய்ய ஆண்டவர் சாஷ்டாங்கம் செய்வதற்கு, நாம் அவருக்கு செய்வதற்கு பாத்திரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்க வேண்டும். நம்ம ஒரு இயேசு மாத்திரமே ஆராதனைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா இங்க அவர்கள் மரியாளை ஆராதிக்கவில்லை, பணிந்து கொள்ளல. அவர்கள் இயேசுவின் தாயாகிய மரியாளையும் கண்டார்கள். அங்க தகப்பன இருந்திருப்பாரு. ஆனா அவர்களை பணிந்து கொள்ளவில்லை. அதை, அந்த குழந்தையை, இயேசுவை, பிறந்த ராஜாவை, இரட்சகரை அவர்கள் பணிந்து கொண்டார்கள். நல்லா கவனிங்க, பணிந்து கொண்டது யாரை? இயேசுவை பணிந்து கொண்டார்கள். மரியாள் வணக்கத்திற்குரியவர் அல்ல, யோசேப்பு வணக்கத்திற்குரியவர் அல்ல. அவர்களை கனம் பண்ணலாம், ஆனா வணங்கக்கூடாது. we should not worship Mary or venerate Mary. we can give respect to Mary. அவர்களுக்கு செலுத்த வேண்டிய மரியாதை கொடுக்கலாம். ஆனா ஆராதனைக்கு ஒரே ஒருத்தர் தான் பாத்திரர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரே ஒருவர் தான் பாத்திரர், அது இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிற ஒரு சம்பவத்தை, அமெரிக்காவில் என்னது இங்கிலாந்துல ஒரு கேள்வி கேட்டார்களாம். ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில், பெரிய அநேக மக்கள் இருக்கிறார்கள். அது இங்கிலாந்து தேசத்தில் ஷேக்ஸ்பியர் மிகவும் பிரபலமானவர், அநேக இலக்கியங்களை படைத்தவர் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் என்ன பண்றார், ஆடிட்டோரியத்துக்கு வந்தாருன்னா என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டபோது, அவர் உள்ளே நுழையும் போது எல்லாரும் எழும்பி, they all will give him a standing ovation and give him an applause. எல்லாரும் கரங்களை தட்டி அவரை வரவேற்பாங்க. அதேக்குள்ள வின்ஸ்டன் சர்ச்சிலோ மகாத்மா காந்தியோ அந்த ஆடிட்டோரியத்துக்கு வந்தாங்கன்னா அதே போல எழுந்து கைகளை தட்டி வரவேற்பார்கள். ஆனால் அதே ஆடிட்டோரியத்துக்குள்ள இயேசு வந்தாருன்னா என்ன செய்வார்கள் என்று கேட்டபொழுது சொன்னார்களா, எல்லாரும் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து கனம் பண்ணலாம், ஆனா பணிந்து கொள்ளக்கூடிய ஒரே நபர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. இயேசுவை ஆராதிக்க வேண்டும். we need to worship the Lord. he is the King of kings and the Lord of lords. இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். ஏன்னா worshipங்கிற வார்த்தை worthship அப்படிங்கிற அந்த ரூட்ல இருந்து வருது. worth அப்படின்னா அவர் ஒருவரே பாத்திரர். யார் பாத்திரரோ அவர் மாத்திரம் தான் முடியும். நம்ம வாழ்க்கைன்னு சொல்லி கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க ஆராதிக்கணும், ஆண்டவரை நன்றி செலுத்த வேண்டும், கர்த்தரை பணிய வேண்டும். உங்க ஜெப நேரத்தில் அதிகமாக கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். பாடலை பாடி ஆராதிக்கலாம். ஏதாவது சீடியை போட்டு என்ன பண்ணுங்க, ஆண்டவர் ஆராதிங்க, உயர்த்துங்க.
நீங்க கர்த்தரை நேசிச்சீங்கன்னா ஆராதிக்க இருக்க முடியாது. ஹல்லேலூயா. தாவீது கர்த்தரை ஆராதிக்கிறவராக இருந்தார். ஏன்னா கர்த்தரை அவர் நேசித்தார். ஆராதிக்கிற இருதயம். அது மாத்திரமல்ல, பாருங்க, நேசிக்கிற இருதயம் என்ன செய்யும்? கர்த்தரை ஆராதிக்கும். இரண்டாவது, a loving heart to give him our wealth. அவர்கள் ஆராதிப்பது மாத்திரமல்ல, உதட்டளவில் அது செய்ய வேண்டும், கண்டிப்பாக செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, தங்களுக்குரியதையும் அவர்கள் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. நேசிக்கிறவர்கள் எதையாகிலும் ஆண்டவருக்கு கொடுப்பார்கள். பணம் மாத்திரமல்ல, உங்களுடைய திறமைகளை கொடுப்பீர்கள், நேரத்தை கொடுப்பீர்கள், உங்களுடைய காரியங்களை கொடுப்பீர்கள். ஆண்டவரே, நான் என்னத்தை உமக்கு கொடுக்கலாம், என்னத்தை கொடுக்கலாம். அந்த மரியாள் ஆண்டவரை அதிகமாக நேசித்தபடினாலே விலையேற பெற்ற நலதம் என்னும் தைலத்தை இயேசுவின் பாதத்தில் உடைத்தார். எல்லாரும் சொல்றாங்க இது வேஸ்டா போதே. இயேசு அப்ரிஷியேட் பண்றாரு. ஹல்லேலூயா. இவளை என்னை நேசித்திருக்கிறார். அவளுக்கு பாருங்க, அது 300 நாள் சம்பளம். அது 300 நாள் சம்பளம். அது அவளுக்கு ஒரு பெருசாவே தெரியல. என் இயேசுவை பாதத்திலே ஊற்றிய துடைக்கிறதால் அவளுக்கு இயேசுவை நேசித்தபடினாலே அவள் பொருளை பெரிய காரியமா நினைக்கவில்லை. பாருங்க, அவர்கள் 3 காரியங்களை கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை பொருளாக நீங்க பாத்தீங்கன்னா பொன் என்று பார்க்கிறோம், தூப வர்க்கம் என்று பார்க்கிறோம், வெள்ளை போலம் என்று பார்க்கிறோம். இந்த 3 காரியங்களும் 3 விதமான காரியத்தை குறிக்கிறது. பொன் என்பது he speaks of his royal nature. ராயல் நேச்சர், அவர் ராஜரீகமானவர், ராஜா என்பதை குறிக்கிறது. இரண்டாவதாக வெள்ளை தூப வர்க்கம், it speaks of his representative nature. representative நேச்சர்னா அவர் நமக்காக பிரதான ஆசாரியராக, நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்பதை குறிக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் ராஜாவாக பிறந்தார், பிரதான ஆசாரியராக இருந்தார். அவருடைய பிரதான ஆசாரியத்துவம் எப்படிப்பட்டது? இந்த பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியத்துவம் மாதிரி அல்ல. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 7:17 சொல்கிறது, அது நித்தியமான பிரதான ஆசாரியத்துவம். it was a permanent priesthood. மாத்திரமல்ல, பவர்ஃபுல் priesthood. எபிரேயர் 9:11-14 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, இந்த ஆண்டவர் எதை வச்சு, ஆட்டு ரத்தத்தினாலும் மாட்டு ரத்தத்தினாலும் நமக்காக அவர் பலி செலுத்த வரல, தம்முடைய சொந்த ரத்தத்தையே, ஹல்லேலூயா, நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. மாத்திரமல்ல, எபிரேயர் 4:15-14 வாசிக்கும் பொழுது அவருடைய ஆசாரியத்துவத்தின் மூலமாக தேவனுடைய சமூகத்திலே கொண்டு போய் விடுவதற்கு, பாருங்க, நமக்காக பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு நாம் எல்லா விதத்திலும் அமைப்போடு சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிறார். 16ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, நாம் இரக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவோம். தைரியமாக அந்த இயேசு கிறிஸ்து அங்கே தேவ சமூகத்திலே நம்மை கொண்டு சேர்க்கிற ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். பாருங்க, ராஜா என்பதற்காக பொன்னை கொடுத்தார்கள். அவர் ஒரு ஆசாரியராக, இஸ் அவர் ரெப்ரசன்டேட்டிவ் என்பதற்காக அவர் தூப வர்க்கத்தை கொடுத்தார்கள். ராயல் நேச்சர், ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர் அண்ட் ஆல்சோ ரிடெம்டிவ் நேச்சர். வெள்ளை போலம் எதை குறிக்கிறது சொன்னால், ஒரு மரிக்கிற நபருக்காக செலுத்தப்படுதானது வெள்ளை போலத்தை கொடுப்பார்கள். ஆண்டவராய் இயேசு நமக்காக மரிப்பதற்காக வந்திருக்கிறார் என்பதையும் அறிந்தவர்களாக வெள்ளை போலத்தை ஒரு சிம்பாலிக்காக, ஒரு மாதிரியாக அவர்கள் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார். பாவங்கள் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இருக்கிறார். எல்லாருக்காகவும் மரணத்தை ருசி பார்ப்பதற்காக இந்த உலகத்தில் இயேசு வந்தார். ஆகவே இந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள். பாருங்க, நல்லா கவனிங்க, என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு பக்கம் இருந்தாலும் கொடுக்கிற ஒரு இருதயம். ஹல்லேலூயா. இயேசுவுக்காக இந்த வருஷ கடைசியில் என்னத்தை கொடுக்க போறீங்க? உங்க நேரத்தை கொடுக்குறீங்களா? பணத்தை கொடுக்குறீங்களா? திறமைகளை கொடுக்குறீங்களா? சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு கொடுக்குறீங்களா? பாருங்க, கொடுக்காம நேசிக்க முடியாது. ஆகவேதான் மதர் தெரசா தான் நினைக்கிறேன், குறிப்பிட்ட சொன்னார்கள், நாம நேசிக்காம கொடுக்க முடியும், பட் கொடுக்காம நேசிக்க முடியாது. we can give without loving, but we cannot love without giving. நம்ம கொடுக்காம என்ன பண்ண முடியாது? நேசிக்கவே. ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் ஆண்டவருக்காக எதையாவது கொடுப்பார்கள். நீங்க என்னத்தை ஆண்டவருக்காக கொடுத்திருக்கீங்க? முதல்ல இருதயத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் இருதயம், என் வாழ்க்கை, என் வீடு, குடும்பம் எல்லாம் உமக்கு தான் ஆண்டவரே. என்னுடைய பொருள் உமக்கு தான், என்னுடைய எல்லாம் உமக்குரியவர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆராதனை கொடுக்க வேண்டும். நேசிக்கிறவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை கொடுப்பார்கள், நேசிக்கிறவர்கள் கர்த்தருக்கு உள்ளதை கொடுப்பார்கள். இந்த ரெண்டையும் அங்கே சாஸ்திரிகள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அவர்கள் அங்கே பிசிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளை போலம் 3 காரியத்தை கொடுக்குறாங்க. ஆனா அதற்கு பின்னாடி ஆண்டவருக்கு 3 காரியங்கள் கொடுத்தார்கள். வாஞ்சை உள்ள தேடுகிற ஆத்மாவை கொடுத்தார்கள், செவி கொடுக்கும் காதுகளை கொடுத்தார்கள், மூன்றாவதாக நேசிக்கிற இருதயத்தை கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. நீங்க உங்களுடைய இருதயம் நேசிக்கிற இருதயமா?
உண்மையாகவே கர்த்தரை நேசிக்கிற இருதயமா இருந்தால் அந்த இருதயம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீ ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே, நீ ஒருவரே வாழ்க என்று சொல்லி கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கும். அந்த இருதயம் நேசிக்கிற இருதயமா இருந்தா என் ஆண்டவருக்கு நான் எண்ணத்தை கொடுக்கலாம், என் ஆண்டவருக்கு நான் எண்ணத்தை செய்யலாம், எப்படிப்பட்ட ஊழியத்தை அவருக்கு செய்யலாம், எப்படி ஆண்டவருக்காக பணி செய்யலாம், ஆண்டவருக்காக எண்ணத்தை கொடுக்கலாம் என்கிற இருதயம் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இந்த டிராக்டை கொடுத்துருக்கோம், போய் கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. நேசிக்கிற இருதயமா இருந்தா ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுங்க, உம்முடைய அன்பை கொடுங்க. கொடுக்கிற இருதயம் தான் நேசிக்கிற இருதயம். ஹல்லேலூயா. ஆகவே 3 காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். 3 காரியம். இந்த 3 காரியத்தையும் பணக்காரர்களும் கொடுக்கலாம், ஏழைகளும் கொடுக்கலாம், படித்தவங்களும் கொடுக்கலாம், படிக்காதவங்களும் கொடுக்கலாம். ஒருவேளை உங்கள் கையில் வெள்ளைப்பழம் இல்லாமல் இருக்கலாம், தூபம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொன்ன இந்த 3 காரியங்களையும் இந்த உலகத்தில் யாரும் ஆண்டவருக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. வாஞ்சை உள்ள ஆத்துமா, செவிசாய்க்கிற காதுகள், நேசிக்கிற இருதயம். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமா? Glory to Jesus. இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். We have come to the penultimate Sunday of this year. இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது. எனக்கு இந்த காரியத்தை கொடுக்க நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? சாஸ்திரிகள் இந்த 3 காரியத்தை எனக்காக கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துக்கு கடைசியில் வந்திருக்கிற நாமும் கொடுப்பதற்கு முன்பாக முதல்ல சொல்ல, ஆண்டவரே இந்த வருஷத்தில் நான் இவைகளை செய்ய தவறிவிட்டேனப்பா. என்னுடைய ஆத்மா வாஞ்சிக்கிற ஆத்மாவாக இல்லை, என்னுடைய காரியத்தையே நான் சிந்தித்து இந்த நாட்களை வீணாக்கி விட்டேன். என் ஆத்மா உம்மை தேடுகிற ஆத்மாவாக, தவனமுள்ள ஆத்மாவாக, கர்த்தரோடு நெருங்கி வாழ விரும்புகிற ஒரு ஆத்மாவாக இந்த ஆத்மா இருக்கணும். ஆண்டவரே கரலை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் வாயை திறந்து ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணத்தோடு இன்றைக்கு போக வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ பேசணும், கிறிஸ்மஸ் செய்தி என்று சொல்லி கேட்டுட்டு போறதல்ல. ஆண்டவரை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இயேசுவுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் கோடான கோடி பேர்கள். ஹலோ, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆடைகளை வாங்குவதும் வீடுகளை அலங்கரிப்பதும் கிறிஸ்மஸ் அல்ல. ஆண்டவர் கேட்கிறதை கொடுக்க வேண்டும் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல கேட்பது வாஞ்சை உள்ள ஆத்மாவை கேட்கிறார். செவி கொடுக்கிற காதுகளை ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. நேசிக்கிற இருதயத்தை கர்த்தர் கேட்கிறார். The Lord is asking a longing soul, listening ears and a loving heart. How many of you are willing to give him all these 3? கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே இதை நான் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். இது கொடுக்க நீங்க ஆயத்தமா இருந்தீங்கன்னா புது வருஷத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கிற காரியங்களை நிச்சயமாகவே உங்களுடைய கண்கள் காணும். ஓ ரக சந்தரல பௌரி மகந்தரல தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன், உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரேன், பலியாகி என்னை மீட்டீரேன், பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, எஜமானனே, எஜமாசுராஜனே. சொல்லுங்க என்னவெல்லாம் என் இயேசுராஜனே, என்னவெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, என்னவெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓடி உழைத்திடுவேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன்.
இயேசு ராஜனே ஜமானனே என் இயேசு ராஜனே என்னமெல்லாம் கரங்களை வைத்து ஆண்டவரே என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது. எத்தனை பேர் இந்த 3 காரியங்களை ஆண்டவருக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒரு வாஞ்சை உள்ள ஆத்துமா, செவி கொடுக்கிற காதுகள், நேசிக்கிற இருதயம். ஆண்டவரே உமக்கு நான் தர ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்ல முடியுமா? கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆண்டவர் அர்ப்பணத்தோடு சொல்லுங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா. வாஞ்சை மாத்திரமல்ல, அர்ப்பணம் தேவை. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுவதற்கு பிசாசு விட மாட்டான். ஹல்லேலூயா. அர்ப்பணம் தேவை. we need dedication. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை தேடுவேன். ஆண்டவரே உமக்கு செவி கொடுப்பேன். ஆண்டவரே உம்மை நேசிப்பேன். ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த சாஸ்திரிகள் மூலமாக கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. ஒரு புதிய மாற்றத்தை எங்களுக்கு தருவீராகப்பா. இந்த திருச்சபை ஆண்டவரே அநேகருக்கு மாதிரி உள்ள திருச்சபையாக, ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிற ஒரு திருச்சபையாக கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாட்கள் இருக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும். கிறிஸ்துமஸ் ஆராதனை ஆண்டவரே, வருட கடைசி ஆராதனைகள், புது வருஷ ஆராதனை எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தருவீராக. எங்களோடு பேசுங்க. எங்கள் மூலமாக நீர் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியாருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் ஆராதனை எத்தனை மணிக்கு? காலையில் 5, காலையில் 7, 9 மணிக்கு இங்கிலீஷ் சர்வீஸ்.